அனைவருக்கு வணக்கம். இந்தியாவில் கழிப்பறை விழிப்புணர்வு ஒரு முக்கியமான பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில். அங்கு பொது சுகாதாரம் மற்றும் கண்ணியம் போன்றவை கழிப்பறை குறித்த விழிப்புணர்வில் ஒரு குறைபாடாக காணப்படுகிறது. கழிப்பறை வசதி, கலாச்சார விதிமுறைகள் மற்றும் போதிய உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் பற்றாக்குறையால் திறந்தவெளி மலம் கழித்தல் தொடர்பான குறிப்பிடத்தக்க பிரச்சினைகளை இந்தியா வரலாற்று ரீதியாக எதிர்கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் சுகாதார அபாயங்களாவன வயிற்றுப்போக்கு, காலரா மற்றும் டைபாய்டு போன்ற நீர்வழி நோய்கள் பரவுவதற்கு பங்களிக்கிறது. இது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி குன்றிய அபாயத்தையும் அதிகரிக்கிறது. கிராமப்புறங்களில் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களிலும் இவ்வகை நோய்கள் பரவலாக காணப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் தனது வளர்ப்பு பிராணிகளை தெருக்களில் மலம் கழிக்க விடுவதாகும். ஆதலால் காலரா மற்றும் டைபாய்டு போன்ற இவ்வகை கொடிய நோய்களில் இருந்து நாமும் நம் எதிர்கால சந்ததிகளும் காக்கப்பட வேண்டுமெனில் கழிப்பறையை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், திறந்த வெளியில் மலம் கழிக்காமல் இருப்பதும், பிராணிகளை திறந்த வெளியில் மலம் கழிக்க விடாமல் இருப்பதும் நம் கடமையாகும். மக்களே, இன்று உலக கழிப்பறை தினம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ண மறவாதீர். நன்றி மக்களே.